ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வித் 4 monthsக்கான ஸ்டடி பிளான் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம் இப்போ தானே முடிஞ்சு, அதுக்குள்ளே இன்னொரு எக்ஸாம்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்மளுடைய டிஆர்பிக்கான பிளானரில் இந்த வருஷம் டிசம்பரில் ஒரு டெட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் வந்து டிசம்பரில் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ எக்ஸாம் டிசம்பரில் தானே, நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட்டுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் டஃப்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கூற்று, காரணம், 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து சரியானதை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு. ஸோ அந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து இருக்குது. ஈவன் மேக்ஸில் கூட அந்த மாதிரி டைப்பில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி கேள்விகள் இருக்கும்போது நம்ம ஒரு கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2-3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் ஒரு மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் 1 monthல படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ நம்ம மினிமம் 3 to 4 months வந்து படிச்சு ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம 4 monthsக்கான ஸ்டடி பிளானோட இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்னது, எவ்வளோ கேள்விகளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அண்ட் அதில் எந்தெந்த பாடங்கள் வந்து அந்த கேள்விகள் கேட்பாங்க, அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் டெட் எக்ஸாம் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் விரிவாகவே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அண்ட் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இதில் பேப்பர் 1 அப்படிங்கிறது டிடிஎட் முடிச்சவங்களுக்கான தகுதி தேர்வு, அண்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது பிஎட் முடிச்சவங்களுக்கான தகுதி தேர்வு இல்லையா? அண்ட் இதில் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேப்பர் 1க்கு 1 to 5th வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்கட்டும், சிலபஸில் இருக்கட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். ஓகேவா? 1 to 5ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் படிக்க வேண்டியது 1 to 8th கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அண்ட் ஈவன் 9th 10th ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. மொத்தமாக வந்து ஒரு 5 to 10 கேள்விகள் கேட்பாங்க. பட் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது 1 to 8th ஃபார் பேப்பர் 1. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு வந்து அவங்க 6th to 8th சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேட்குற கேள்விகள் எல்லாமே 6th10th வரைக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் 6 முதல் 10 வரைக்கும் நம்ம தரவாக எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஸோ அது போக வந்து பார்த்தோன்னா 11th 12th மொத்தமாக ஒரு 5 to 10 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அது நம்ம டைம் தான் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னா பேப்பர் 1க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 4th 8th வரைக்கும் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு 6th 10th வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் 8th 9th 10th நீங்கள் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ இப்போது 150 கேள்விகள்னு பார்த்துருப்போம். அந்த 150 கேள்விகள் எந்தெந்த பாடங்கள்லேருந்து எவ்வளோ கேள்விகள் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1க்கு சைக்காலஜிலேருந்து 30 கேள்விகள், தமிழ்லேருந்து 30, இங்கிலீஷ்லேருந்து 30 கேள்விகள், நெக்ஸ்ட்டு மேக்ஸில் 30, இவிஎஸ்லேருந்து 30 கேட்பாங்க. இவிஎஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 30 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் 150 கேள்விகள் ஃபார் பேப்பர் 1க்கு இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கு பார்த்தோன்னா இதுலேயுமே உங்களுக்கு சைக்காலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து காமன் தான். ஸோ அதில் வந்து ஈச் 30 கொஸ்டின் இருக்கும். இதில் டிஃபர் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, ஸோ டோட்டலாக 60 கேள்விகள் இருக்கும். அண்ட் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மட்டுமே 60 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த 150 கேள்விகளில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிலவரப்படி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓசி கேட்டகரி வந்து பார்த்தோன்னா 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். 150க்கு 90 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க பாஸு. 1 மார்க்கு குறைஞ்சாலும் யாருமே வந்து பாஸ் கிடையாது. ஓகே? ஓசிக்கு 90. அண்ட் நெக்ஸ்ட்டு பிசி, பிசிஎம், டிஎன்சி, எம்பிசி. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா 75 மார்க் எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி. ஸோ இவங்களாம் வந்து 150க்கு 60 மார்க் எடுத்தால் போதுமானது. ஸோ இது வந்து பாஸ் மார்க். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெட் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து சிலபஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? பேப்பர் 1க்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும், பேப்பர் 2க்கு 6th 10th வரைக்கும். அண்ட் இதுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயும் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துடலாம். அதாவது இப்போ நடந்து முடிஞ்சு ஸ்பெஷல் டெட்டுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பேப்பர் 2ல் வந்து தமிழ்லேருந்து 30 கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதில் இந்த 30 கேள்விகளுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் பகுதியில் தான் வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரில. பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட 30 கேள்விகளும் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்துலேருந்து மட்டும் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏன் இப்படி கேட்டிருக்காங்க? உரைநடையிலேருந்து எதுவுமே கேள்விகள் வரலையே, அப்போ சிலபஸே இலக்கணமாக சொல்லிட்டு பார்த்தோன்னா சிலபஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து
டெட் பேப்பர் 2க்கான தமிழ் சிலபஸ். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை 6th to 8th கொடுத்துருப்பாங்க. பட் கேட்குறது வந்து 10th வரைக்கும் கேட்பாங்க. அதில் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஹெட்டிங்கே வந்து இலக்கணம்னு கொடுத்துட்டாங்க. இலக்கணம் 6லேருந்து நம்ம 10 வரைக்கும் படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இலக்கணம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அது போக மொழித்திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்க. மொழித்திறன் பயிற்சினா என்ன, லெசனுக்கு அப்புறமா இருக்கும் இல்லையா, செய்யுள், உரைநடை அண்ட் துணைப்படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லெசனுக்கு பின்னாடி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து மொழித்திறன் பயிற்சி. ஸோ இது மட்டும் தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து அஃபிஷியலாக டிஆர்பிடி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ். பேப்பர் 2 தமிழுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கணம் பகுதிகளும் மொழித்திறன் பயிற்சியும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டில் கேட்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கும் இதே மாதிரி தான் கேட்பாங்களா, இலக்கணம் மட்டும் படித்தா போதுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிலபஸ் வந்து 2022 வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேவா, 2022 கொடுக்கப்பட்ட சிலபஸ். ஸோ இப்போ வரைக்கும் இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 23 ஒரு பேப்பர் 2 வந்து நடந்திருக்கும். 23 ஆன்லைன் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க பேப்பர் 2. ஸோ அதில் வந்து நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு உரைநடை அண்ட் இலக்கணம் ரெண்டுமே கலந்து தான் வந்து கேள்விகள் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாமல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடந்துச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்து தான் கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இலக்கணம் பகுதியை யாரும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழில் ஒரு 30 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் கட்டாயமாக 20 கேள்விகள் உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 கேள்விகள் உங்களுக்கு குறையாமல் 20 கேள்விகள் குறையாமல் இலக்கணத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீதி 10 கேள்விகள் உங்களுக்கு உரைநடை அண்ட் இந்த இலக்கிய பகுதியிலேருந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் முடிஞ்சால் கரைச்சி குடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ ஸ்பெஷல் டெஸ்ட்டில் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். பேப்பர் 2 வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கண பகுதி தான். ஸோ அதனால் நீங்கள் வெறும் இலக்கணத்தை மட்டுமே படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், படிக்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டேன். இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் அது போக மற்ற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 மார்க்கு இலக்கணம் கேட்க வாய்ப்பு இருக்குது, 10க்கு மற்ற கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் நம்ம சிலபஸில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மற்ற எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். பேப்பர் 1க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும், பேப்பர் 2க்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ 6th to 10th வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய லெசன் கவுண்ட் வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு. ஓகேவா, தமிழில் இருக்கக்கூடிய லெசன், இங்கிலீஷில் ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் இது மட்டும் பார்த்துக்கலாம், சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த லெசன் கவுண்ட்டு அண்ட் நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட மேபி ஹார்ட் காப்பி வந்து இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அதை வச்சு ஈஸியாக படிச்சுக்கலாம். ஒரு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அன்றைக்கி வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை வச்சு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க பழகுங்க. ஓகேவா, அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறத கவனமாக வந்து கவனிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா, அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ணணும், நம்ம சைக்காலஜி வந்து கொண்டு போக போகிறது இல்லை. ஓகேவா, ஸோ நான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா சைக்காலஜிக்கு நீங்கள் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இல்லை நம்ம படித்தாலும் படிக்காட்டிலும் நம்ம லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நம்ம கண்டிப்பாக 15லேருந்து 20 மார்க் வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து சப்ஜெக்ட்டு. நம்ம நிறையவே எஃபோர்ட் போட்டு படித்தாலும் நம்மளால் 20க்கு மேலே அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஸோ அதனால் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காமல் லாஸ்ட் டைமில் ஸோ இம்பார்ட்டண்டான தியரிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. லேர்னிங் தியரி, மோட்டிவேஷனலில் அண்ட் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய தியரிஸு, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது போக நம்ம வந்து பிஒக்யூஸ் நம்மகிட்ட நிறைய பிஒக்யூஸ் இருக்குது. ஓகேவா, 2022 பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கிறது, அதிலே உங்களுக்கு 10-20 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிஒக்யூஸ் நீங்கள் வாரம் ஒரு பிஒக்யூஸ் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் போதுமானது. ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். சைக்காலஜிக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கவர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து வீக்லி ஒரு பிஒக்யூ கொடுத்துருவோம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அது போக நம்ம கவர் பண்ணக்கூடியது வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பேப்பர் 1க்கு நம்ம தனியாக ஷெடியூல் வச்சுருக்கோம். அண்ட் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸுக்கு தனியாக வந்து ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கும்போது அது கூட உங்களுக்கு எஸ்டிடி சேர்ந்தே வந்துடும். ஏன் அப்படின்னா சேம் சிலபஸ் தான் இல்லையா. பேப்பர் 1க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் எஸ்டிடிக்கும் படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் டிடிஎட் படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ பேப்பர் 1க்கு படிக்கிறது உங்களுக்கு நியமன தேர்வுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
ஸோ அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் டெட்டும் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நியமன தேர்வும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தோன்னா 27 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு 6th to 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 டெஸ்ட் இருக்கும். அண்ட் அது போக ரிவிஷனுக்கு நம்ம 7 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 27 டெஸ்ட்டு. அண்ட் பேப்பர் 1ல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா டோட்டலாக உங்களுக்கு 4800க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரும். அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 180 கேள்விகள். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். ஸோ இந்த நாள்லேயே வந்து உங்களுக்கு 30 கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். சோஷியலுக்கு மட்டும் நம்ம 60 கேள்விகள் வந்து கொடுப்போம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு 180 கேள்விகள் இருக்கும். அண்ட் இதோடைய டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 4 months. அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து August 2 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நான் சொன்னல 20வது டெஸ்ட் வந்து November 30th கம்ப்ளீட் ஆகுது. இதோட நம்ம ஒரு ரவுண்டு வந்து முடிச்சிருவோம் 6th to 10th. அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து நம்ம டிசம்பர்னு சொல்லியிருப்போம். அந்த எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அதை பொறுத்து நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் 7 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டேட் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட மீடியம் பார்த்தோன்னா தமிழில் தான். ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கவர் பண்ணக்கூடிய 6th to 10th வரைக்கும். அண்ட் நம்மளுக்கு கொஸ்டின் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் எல்லாமே கூகுள் ஃபார்மில் கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைனில் வந்து குவிஸ் ஃபார்மேட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிடிஎஃப் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பேப்பர் 1 அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துருவோம். பேப்பர் 2ல் மேக்ஸுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் அது போகவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு OMR ஷீட்டுமே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் OMRலையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட்டாக இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த வாட்டி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பேப்பர் 1க்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 பற்றி பார்த்துடலாம். ஸோ பேப்பர் 2 அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து சேமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுமே 27 தான். மொத்தமாக வந்து ஒரு 20 டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் அது போக உங்களுக்கு 7 ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 3200க்கும் மேற்பட்டது. அதாவது பேப்பர் 1ல் 4500க்கு மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு சயின்ஸு சோஷியல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேஜர் வைஸ் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு 3200 தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பெர் டெஸ்ட் பார்த்தோன்னா 120 கேள்விகள் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 30 கேள்விகள். ஸோ 120. இதே நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷில் 30 வரும். சோஷியலேருந்து மட்டும் உங்களுக்கு 60 கேள்விகள் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் பேட்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோஷியலையுமே வந்து 60 கேள்விகள் கேளுங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ண போகிறோம். சோஷியலேருந்து உங்களுக்கு 60 கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ மொத்தமாக 120 கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்குமே வந்து 4 months தான் ஸ்டடி பிளானு. சேம் தான் டேட். ஓகேவா? August 2 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, November 30 உங்களுக்கு 20வது டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் டேட்டுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டோடைய டேட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? அண்ட் இதோடைய மீடியம் தமிழ் தான். 6th to 10th வரைக்கும் இது வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்ம சொன்ன மாதிரி தான் பிடிஎஃப் தான் வந்து கொடுப்போம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து எந்தெந்த நாளில் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதாவது அந்த வீக் டேஸில் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. நம்ம வந்து ஓவரால் ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம். அண்ட் அது போக அந்தந்த வீக்கில் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த லெசனுடைய நேம் வந்து இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த வீக் டேஸில் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த வீக்ஸில் படித்தது நீங்கள் சாட்டர்டேயில் ரிவிஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங்கில் ஒரு 10 o'clock போல் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டேஸில் நீங்கள் ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் உங்கள் டைம் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஈவினிங்கில் நம்ம ஆன்சருக்கு கொடுப்போம். ஓகேவா? அண்ட் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இப்படி 1 வீக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ எவ்ரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு சண்டே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிலே ஸ்பெஷல் டெட் எக்ஸாம். ஸோ அதுக்கு ஈக்குவலான டஃப்னஸோட நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் அந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளுக்கு பழக்கப்பட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ரொம்பவே கம்மியாக தான் கேட்போம். நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே சண்டே தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம 6th and 7th வந்து டேர்ம் வைஸ் கொண்டு போயிருப்போம். ஒரு வாரத்துக்கு ஒரு டேர்ம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா 7th 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு லெசன் கவுண்ட்டில் போகும். அண்ட் 6th to 8th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். 6th to 8th ஃபுல்லாகவே சேர்ந்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு 9th 10th வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 9th 10th ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? 9th 10th ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதோட நம்ம சொன்ன மாதிரி 20 டெஸ்ட் வந்து உங்களுக்கு November 30 கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு டிசம்பரில் கொடுப்பாங்க. அந்த டேட் வந்ததுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம 7 ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு
6ஆம் வகுப்பு ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7th 8th 9th 10th இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2 இருக்குது. 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் உங்களுக்கு 27 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அண்ட் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஜூலை 20th ஆயிடுச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 days இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து August 2 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டெஸ்ட்டு August 2. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 to 1 week முன்னாடி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்கள் இடையில இன்னும் 1 week டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நல்லா யோசிங்க. கண்டிப்பாக நம்ம 4 months உட்காந்து படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்க பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்சஸில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒரு சிலர் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் பாஸ்மே பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து விளைகிறாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 to 4 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அண்ட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகேவா? 4 months தான். ஸோ இப்போவே உங்களுடைய மைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. August 2 நம்ம வந்து டெஸ்ட் வந்து படிக்க போகிறோம். வீக்லி ஒரு டெஸ்ட் தான். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் வந்து அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு PYQமே கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இப்போவுமே நீங்கள் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஸ்பெஷல் டெட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக போய் பாருங்கள். எப்படிலாம் கேள்விகள் இருக்குது, எந்தெந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது போக நம்ம வாரத்துக்கு ஒரு PYQ உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்கள் அதை வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க, எந்தெந்த பகுதிகளில் வந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9894583768 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மெசேஜஸ் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்டே கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபீஸ் தான். 999 தான் உங்களுக்கு இதோடைய ஃபீஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல்ஸுமே வந்து கொடுப்பாங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த 3 ஷெட்யூல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெட் பேப்பர் 1க்கான ஷெட்யூல், பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்க்கான ஷெட்யூல்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கலாம். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபோமே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை புக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மந்தோட எண்ட் வரைக்கும் தான், ஜூலை 30th வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைமு. அதுக்கப்புறமா வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்க மட்டும் தான் போகிறோம். ஸோ இந்த 1 weekல நீங்கள் நல்லா வந்து யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம கண்டிப்பாக வெற்றி ஒன்றே இலக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் பாஸ் பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.